வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சங்கரமூர்த்தி. அதாவது ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு இண்டிகேட்டர்ஸ் வச்சு நம்ம ஏதாவது ஒரு பொதுவான இண்டிகேட்டரை உலகம் முழுக்க வச்சு பண்ணுவாங்க. அப்படி இண்டிகேட்டர் அப்படிங்கும்போது உலகம் முழுக்க வச்சு பண்ணுற இண்டிகேட்டர்னால் அது பியூர் பாயிண்ட்டுகள் தான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த பியூர் கோடுகளில் நிஃப்டியில் பார்ப்போம். நிஃப்டியில் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், எதுவுமே உடையலை. 24,313 வாங்கிட்டு மேலே போகுது. 420 உடையலை, 507 உடையலை. அப்போ ப்ரைஸ் மேலே போகத்தான் போகுதுன்னு சொல்லுது, எதுவுமே உடையலை. அப்படிங்கும்போது ப்ரைஸ் பையிங் பொசிஷனில் தான் இருக்குது, இன்னும் இறங்கலை. அப்போ இது உடஞ்ச பிறகு தான் நம்ம செல் போட முடியும். ஸோ பையிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ 24,300 இந்த பியூர் கோடுகள் எப்போ உடையுதோ அது வரைக்கும் இது ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது உடையுமா உடையாதுங்கிறது 3 விஷயங்களை பொறுத்து இருக்குது. ஃபண்டமெண்டல் ஒன்று, பாகிஸ்தான் போருடைய பதட்டத்தை பொறுத்து இருக்குது. அடுத்து டாலர் மதிப்பு ஏறி இறங்குறத பொறுத்து இருக்குது. அடுத்து கோல்டோட ரேட் என்ன ஏறி இறங்குதாங்கிறத பொறுத்து இருக்குது. அச்சய தேதிக்காக ஏறி இந்த தங்கம் மெல்ல இறங்க போகுது. அப்போ தங்கத்துடைய விலை இறங்கும். தங்கத்துடைய விலை இறங்கும்போது டாலர் மதிப்பு என்ன ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். இப்போ டாலரோட மதிப்பு ஏற்ற இறக்கத்தில் தான் உலகமே இயங்கும். அப்போ இத்தனை 3 ஃபண்டமெண்டல் காரணிகளை வச்சு தான் இந்த ஷேர் மார்க்கெட் இயங்குது. அப்போ இந்த பியூர் கோடுகள் வாங்கி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கும். பியூர் கோடுகள் கீழே இறங்கிட்டு இருக்கும். அப்போ 24,313 ப்ரைஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் 24 பியூர் கோடுகள் இதுக்கு மேலே உடைஞ்சால்தான். இப்போ இந்த பியூர் கோடு வரைக்கும் வாங்கிருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,500 வரைக்கும் ப்ரைஸ் மேலே தான் இருக்குது. அப்போ 24,500 வரைக்கும் பையர்ஸ் இருக்காங்க, செல்லர் அங்கே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போவோம். இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், இந்த பியூர் கோடு இன்னும் உடையலை, வாங்கிருச்சு. 55,469 வாங்கியிருக்கு, ஆனால் உடையலை. ஆனால் இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கு பாருங்கள், இது உடையுது, அதுக்கு மேலே போக முடியல, பட் வாங்க செய்யுது. அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் வாங்குது ஆனால் கீழே போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், இது உடஞ்சிருச்சு, பியூர்ட் உடஞ்சிருச்சு, பட் ஆரன் உடையலை. அப்படின்னா இப்படி அர்த்தம் வந்துச்சுன்னா இன்னமும் ஆனால் உடைய போகிறது, ஆனால் ப்ரைஸ் இன்னும் மேலே போகும். அப்படிங்கும்போது இது என்ன பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்படியே நாளைக்கு அப்படியே வச்சுட்டு ஓட்டி விட்டு போனாலும் போயிடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே உடஞ்சிட்டு இங்கே இருக்கிற செல்லர் இதை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நமக்கு ஆரன் உடையணும். ஆரன் உடஞ்ச பிறகு தான் நம்ம செல் போடுவோம். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா எதுவுமே உடையலை இன்னும், ஆனால் பேங்க் நிஃப்டியில் பியூர்ட் உடஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது பாகிஸ்தான் பதட்டம் காரணமாக இங்கேருந்து ப்ரைஸ் இறங்கலாம். அது எவ்வளோ இறங்குங்கிறது 3 விஷயங்களை பொறுத்து தான் இருக்குது. டாலர் மதிப்பு கூடுதல் குறைதல், தங்கம் விலை ஏற்றம் இறக்கம், இதுகளை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி நீங்கள் கணிச்சா மட்டும்தான் பண்ண முடியும். மற்ற எல்லா இண்டிகேட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜோட சப்போர்ட்டில் தான் பண்ணும். மூவிங் ஆவரேஜஸ் எல்லாமே மிகச்சரியாக சொல்லும், துல்லியமாக சொல்ல முடியாது. அது ஒரு ஜஸ்ட் சப்போர்ட்டிங் தான். பட் பியூர் கோடுகள் மிக அழகாக சொல்லும். ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த பியூர் கோடுகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓப்பன், ஹை, க்ளோஸ், இந்த 3ஐயும் கூட்டி வர்ற விடை தான் இந்த பியூர் பாயிண்ட். இது ட்ரேடிங் வியூ அழகாக கொடுத்துட்றாங்க. ட்ரேடிங் வியூவோட இண்டிகேட்டர் வச்சு தான் உலகத்தில் இருக்க எல்லாருமே ட்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு காமன் சப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற அந்த பியூர் பாயிண்ட்டுகளை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க ஒரு ஹை தொட்ட பிறகு செல் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி செல் எடுத்தோம்னா நமக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் கரைய நம்ம ரூபா போயிடும். அப்போ ஒரு பியூர் கோடுகள் ரெண்டும் உடஞ்ச பிறகு நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆன பிறகு ஆப்ஷனில் செல் எடுத்திங்கன்னா ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அது ஹோல்டும் பண்ணலாம்.
இப்போ இதை நீங்கள் ஹோல்டு பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் பியாட் கோடு இன்னும் உடையலை, பியாட் கோடு உடஞ்சிருக்கு, ஆனால் ஆர்என் உடையலை. அப்போ நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து ஹோல்டு பண்ண முடியாது. ஆனால் செல் கிடைக்குதா, அதை எடுத்துகிட்டு வெளியில் வந்து சரி பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் இருக்கிறவங்க மேபி பியாட் உடஞ்சிருச்சு, அநேகமாக அவங்க செல் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க எங்கே செல் போட்டிருக்காங்கிறது தெரியலை. அது நாளையோட ட்ரெண்ட். ஏன்னா நிஃப்டி இன்னும் உடையலை. நிஃப்டி உடையலைங்கும்போது இன்னும் வந்து ப்ரைஸ் ஏறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது பேங்க் நிஃப்டியில் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனால் கூடுமான வரைக்கும் பியாட் உடஞ்சிருக்கிறனால, இந்த பியாட் பாயிண்ட் உடஞ்சிருக்கிறனால மேக்ஸிமத்தை தொட்டு இருக்கலாம். அது எதுன்னு நமக்கு தெரியலை. இல்லை நிஃப்டி ஏறும்போது இதுவும் சேர்ந்து ஏறுற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு மேலேயும் ஏறலாம். ஏன்னா ரெண்டையும் கம்பேர் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். அந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது நாளைக்கு ஒரு ஹை தொட்டுட்டு நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான மொத்த ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு இந்த வீடியோக்களை நான் தொடர்ந்து வெளியிடுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த பியாட் பாயிண்ட்டுகளில் எப்படி உபயோகிக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் டெக்னிக்கல் இதில் மட்டும் இல்லை, 1 ஹவரில் பார்க்கணும், 1 டேயில் பார்க்கணும், 1 வீக்கில் பார்க்கணும். ஏன்னா உலக அளவில் ஒரு ஸ்கேல் வச்சு பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கேலில் நம்ம போனால் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண முடியும். அப்போ உலக அளவில் பண்ணுற பியாட் கோடுகளை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கல்வி எஜுகேஷனல் வீடியோஸ் தான் நான் இப்போ வழங்குகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் வந்து யார்கிட்டையும் வாங்காதீங்க. நீங்கள் டிப்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளரணும். அதான் இந்த சேனலோட நோக்கமே. பியாட் பாயிண்ட்டுகளை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணுறது, ஸோ எவ்வளோ ஹோல்டு பண்ணலாம், எந்த இடத்துல வாங்கணும். இப்போ நீங்கள் வந்து வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகுதுன்னா வெள்ளிக்கிழமை ஹை ரேட் இருக்கும். அப்போ திங்கள் செவ்வாயில் வந்து ரேட் குறையும், ஒரு ஹையோட ரேட். அப்போ அந்த ஆப்ஷன் டைமில் நீங்கள் ஆரம்பித்து ஹோல்டு பண்ணி ஒரு லோவுக்கு போகணும். அதாவது ஒரு ப்ரைஸ் எப்படி பண்ணோம்னா ஒரு லோவிலேருந்து ஹைக்கு போகும், இல்லை ஹையிலேருந்து லோவுக்கு போகும். அப்போ அந்த ஹையை கண்டுபிடிக்கணும். பியாட் பாயிண்ட்டுகள் மூலமாக நீங்கள் ஹையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அங்கே செல் பண்ணி வச்சுட்டிங்கன்னா லோவில் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். இதே விஷயம் சில சமயம் என்ன பண்ணுவோம், கீழேருந்து மேலே போகும். அப்போ லோ கண்டுபிடிச்சிட்டு அங்கே ஒரு பை ஆப்ஷன் எடுத்திங்கன்னா அது ஒரு ஹை போகிற வரைக்கும் நமக்கு வந்து ஆப்ஷனில் ப்ளேஸ் பண்ணலாம். அதுக்கு முக்கியமான விஷயங்கள் பியாட் கோடுகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்.